நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க, 5 மணி பூ, மணி 5:30 ஆகுது. அழகாக பூத்துருக்கு, ஒயிட் கலரு. பாருங்கள், இங்கேயும் செடிகள் இருக்குது. இப்போ தான் மொட்டு விரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பூ நல்லா அழகாக பூத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, சீனி கிழங்கை பற்றி பார்ப்போம். பாருங்கள், சீனி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடி வச்சாவே வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் வாங்குகிற சக்கரவள்ளி கிழங்க ஒரு கிழங்க தண்ணியில் போட்டு வச்சோம்னா இப்படி முளைப்பு வந்துடும். பிறகு அதை அப்படியே பிடுங்கி நடலாம். பாருங்கள், ஒரு பெரிய ட்ரம்மில் பிடுங்கி நட்டிருக்கேன். இது நல்லா இப்போ நல்லா கொடி படர்ந்து இருக்குது. பூ அழகாக பூக்கும். நல்லா மார்னிங் க்ளோரி மாதிரியே பூ பூக்கும். பூ பூத்து செடியை பூ பூக்கிற நேரங்களில் தான் கீழே காய் வைக்கும் செடி. அப்புறம் இந்த கிழங்கு செடியெல்லாம் காஞ்சப்புறம் கிழங்கு அறுவடை செய்யலாம். இப்படி சீனி கிழங்கு கிடைக்க ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும். இப்போ இது ஒரு 3 மாதம் ஆச்சு. பூ இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும். இப்படி சீனி கிழங்கையும் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சுகருக்கு நல்லது சீனி கிழங்கு. நல்லா மாவு சத்து நிறைஞ்சது. சின்ன பிள்ளைங்களும் இனிப்பாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம பொரியலும் வைக்கலாம். பாருங்கள், மிளகா பொடி போட்டு சாம்பார் பொடியை போட்டு நல்லா கூட்டு வச்சாலுமே அது இனிப்பும் உரப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அவிச்சு சாப்பிடலாம். இப்படி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்படி சீனி கிழங்க சக்கரவள்ளி கிழங்க அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.